எல்லாருக்கும் வணக்கம். சேஷாத்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல். அதுல அவர் ஒரு வார்த்தை கேட்டிருந்தாரு. அவருன்னு இல்ல 2-3 பேர் பார்த்தேன். அவங்க சீமான் அண்ணா அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த மாநாட்டுல 5 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அந்த 5 வருஷம் கொடுங்க, நான் ஒழுங்கா செய்யலைன்னா அடுத்த வருஷம் எனக்கு நீங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு அவ்வளோ இதா அவரு சொல்றாரு. இதே டிஎம்கேல இருக்கக்கூடியவர்களை சொல்லுங்க பார்க்கலாம், நான் ஆட்சி ஒழுங்கா செய்யலைங்க அதனால நீங்க எனக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க யாரும். டிஎம்கேல ஏடிஎம்கேல சொல்லுங்க, பிஜேபியில சொல்லுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்ப அவர் அப்படி சொல்லியிருக்கதே பெரிய விஷயம்னு தான் நானா நினைக்கிறேன். 5 வருஷத்துல எப்படி ஒரு விஷயத்த மாத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. ஒரு நாள்ல உங்கனால 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு இந்த ஆல் ஓவர் இந்தியால அந்த அந்த மணி வேல்யூ இந்த உலகம் முழுக்க பாதிச்சது இல்லையா? ஒரு நாள்ல செல்லாம ஆக்க முடிஞ்சிச்சு இல்லையா உங்கனால? அது எப்படி சாத்தியமாச்சு? அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம் தாங்க. அது என்ன உங்களுக்கு வந்தா மட்டும் அது சாத்தியமாகும், எங்களுக்கு அது சாத்தியமாகாதா? நாங்களே பண்ணலேனாலும் ஒரு விதையை விதைப்போம். இந்த விதையை நீங்க விதைச்சிங்களா? 60 வருஷம் 70 வருஷம் ஆட்சி செஞ்சீங்களே, அப்ப இந்த மாதிரி நல்லாட்சி கொண்டு வர்றதுக்கான அஸ்திவாரத்தை நாங்க போடுவோம். சீமான் அண்ணா போடுவாரு, சரியா? அதுல கட்டடம் கட்டி மாடி கட்டி அதுக்கப்புறம் அதுல எத்தனையோ அடுக்கு மாடி கட்டுறது பின்னாடி வர்றவங்க கட்டுவாங்க, சரியா? ஆனா அந்த பேஸ்மெண்ட் போடுறது யாரு? நீங்க போட்டீங்களா? டிஎம்கே போட்டாங்களா? ஏடிஎம்கே போட்டாங்களா? பிஜேபி போட்டீங்களா? போடல இல்லையா? அப்ப நீங்கெல்லாம் என்னத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? முடியாதுன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு நாள்ல ஒபாமா ஆக முடியும், உங்களால மட்டும் எல்லாமே முடியும். நீங்க நினைச்சா காசு இன்னைக்கு செல்லாதுன்ற அதெல்லாம் மட்டும் நடக்கலாம், அதெல்லாம் மட்டும் பாசிபிள். நாங்க 5 வருஷத்துல நாட்டை மாத்தி காமிப்போங்கிறது மட்டும் இம்பாசிபிளா? யாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. எப்படி ஒரு இன்வென்ஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி பாசிபிள் ஆச்சு? இப்ப ஒரு ஏரோப்ளேன் பறக்குது, ஓகே? இப்ப ஏரோப்ளேன் பறக்குறப்ப என்ன 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுலயே ஏரோப்ளேன் பறந்துருச்சா? உடனே ஏரோப்ளேனை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல நீங்க பிறக்கையிலே ஏரோப்ளேன்ல வந்தீங்களா? இல்ல இப்போ ஒருத்தர் ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு கிரியேட்டிவிட்டி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்னைக்கு பாசிபிள் ஆக்கியிருக்கு. கற்பனையா ஒரு மனிதன் செய்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நிஜமாகி இருக்கு. அப்படி இருக்கிறப்ப சும்மா என்னப்பா வானத்துல பறவையெல்லாம் பறக்குது அப்படிங்கிறப்ப மனிதர்களும் வானத்துல பறக்க முடியுங்கிற ஒரு மனிதன் நினைச்சது கற்பனை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு ஏரோப்ளேன் வந்திருக்குது, ஓகே? ஒவ்வொருத்தவங்களுடைய கற்பனையை அதற்கான முயற்சிகளை செய்யும் பொழுது அதை தொடர்ந்து கைவிடாமல் அந்த முயற்சியை செய்யறப்ப அது நிச்சயமாக சாத்தியமாகும். இருக்கிறப்ப எதுவும் சாத்தியம் இல்லைன்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு மோடி ஐயாவே ஒரு சாத்தியம்தான், பிஜேபி கவர்மெண்டே அதுக்கு ஒரு சாத்தியம்தான். ஒரு நாள காசை செல்லாம ஆக்குனது யாரு? நீங்க தானே.